ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு யூரியன். வெல்கம் டு எஸ்ஏ தமிழ். இதில நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்ருக்கோம். அதில நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோல கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னா என்ன? அதில என்னென்ன வகையான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூட டிவிடெண்ட்னா என்ன? அத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ அது பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் தனியா பிளேலிஸ்ட்டும் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல வரிசையா ஒவ்வொரு வீடியோவா நம்ம நம்ம முடிய அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடுத்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸான போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது தான். போனஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்கு. அந்த கம்பெனியோட ஷேர் உங்ககிட்ட 100 இருக்குன்னா, உங்ககிட்ட 5 ஷேருக்கு 1 ஷேர் தரேன், இல்ல 10 ஷேருக்கு 1 ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடுப்பாங்க. அப்போ 1:10 போனஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி 10 இருக்கிற 10 ஷேருக்கு 1 ஷேர் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ உங்ககிட்ட 100 ஷேர் இருக்குன்னா 10 ஷேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ, இதில அதுக்கேத்த மாரி ஷேர் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஸோ, உங்களுக்கு அடிஷனலா எந்த அமௌண்ட் வராது. பட் ஆனா உங்களுக்கு அ ஷேர் அ ஷேரோட குவான்டிட்டி தான் இன்கிரீஸ் ஆகும். இது வந்து நார்மலா எதுக்காக பண்ணுவாங்க அப்டின்னா, சம்டைம் ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அது ₹1000 ₹5000 ₹10,000 20,000 1,00,000 அந்த மாரி கூட போயிரும். அந்த மாரி போறப்ப அந்த ஷேர்ல லிக்விடிட்டி இருக்காது. ஏன்னா அமௌண்ட் அதிகமாக அ டெய்லியும் அத மக்கள் வாங்கி விக்கிறது வந்து கம்மியாயிட்டே வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு யாரும் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க டெய்லியும். ஒரு ஷேர் வந்து ஒரு ₹1000 இருக்குன்னா, அத வாங்குறவங்க, விக்கிறவங்க வந்து அதிகமா இருப்பாங்க. பட் ஆனா, ஒரு ஷேர் வந்து ஒரு 50,000 60,000 அந்த மாரி இருக்குன்னா, அத வாங்குறவங்க, விக்கிறவங்க இதே கம்மியாயிரும். ஸோ, அந்த லிக்விடிட்டி வந்து கம்மியாயிரும். அது வந்து மார்க்கெட்ல நீங்க வந்து லிக்விடிட்டி இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, அது அந்த ரீசனுக்காக வந்து போனஸ் இஷ்யூ பண்ணலாம். அந்த அந்த மாரி சில ரீசன்ஸ்க்காக வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுவும் ஒன் டைப் ஆஃப் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் தான். இத வந்து நம்ம என்ன அப்டிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். போனஸ் இஷ்யூ அப்படின்னு என்னன்னா, போனஸ் இஷ்யூ இஸ் அ கார்ப்பரேட் ஆக்ஷன் வேர் எ கம்பெனி கிவ்ஸ் ஃப்ரீ அடிஷனல் ஷேர்ஸ் டூ இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தே ஆல்ரெடி ஓன். அவங்களுக்கு அடிஷனலாக ஃப்ரீ ஷேர்ஸ் குடுப்பாங்க. அவங்க அது வந்து அவங்க எவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது பண்ணுவாங்க. இதில வந்து நோ மனி இஸ் பெய்ட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ் டூ ரிசீவ் த போனஸ் ஷேர்ஸ். இட் இஸ் நாட் கேஷ் ரிவார்ட் பட் எ வே டூ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் யூ ஹோல்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா எந்த எந்த காசும் வந்து நம்ம தர தேவையில்ல. நம்ம தராம நமக்கு அடிஷனலா தர்றது தான் இந்த போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒய் டூ கம்பெனிஸ் இஷ்யூஸ் போனஸ் ஷேர்ஸ் என்ன ரீசனுக்காக அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரிவார்டா ரிவார்ட் ரிவார்ட் மாரி தர்றது. ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம கூட இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிவார்டா தரலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இங்க லிக்விடிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காக. அடுத்து அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ரிசர்வ்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். அந்த டைம்ல வந்து இது பண்றதுக்காக. மேக் த ஸ்டாக் மோர் அஃபோர்டபுள். இப்ப நீங்க போனஸ் தர்றீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி பிரைஸும் கம்மியாகும். இப்படி பிரைஸ் கம்மியாகுறப்ப அங்க அது வந்து ட்ரேடு ட்ரேட் பண்ற குவான்டிட்டிஸ் அதிகமாகும். அது வாங்கி விக்கிறதுக்கு மோர் அஃபோர்டபுளா இருக்கும். இப்ப நீங்க ₹1000க்கு வாங்குறதுக்கு, இதுவே அவங்க வந்து அது இது பண்றாங்க அப்படின்னா, அது 500க்கு வந்தாலோ, இல்ல அந்த மாரி அது கம்மியாச்சு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அது வாங்குறது, விக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக. அடுத்தது ரீஸ்ட்ரக்சர் த ஈக்விட்டி பேஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ வந்து கம்பெனி நல்லா டெவலப் ஆயிட்டிருக்கு. அது எல்லாமே அதிகமாயிட்டிருக்கு. பிசினஸ் அதிகமாயிட்டிருக்கு. எல்லாமே அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஈக்விட்டி கேப்பிட்டல் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அத வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேர்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஈக்விட்டி பேஸ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக போனஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதில போனஸ் இஷ்யூல வந்து என்னென்ன கீ ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா, அதில ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ ஷேர்ஸ் அப்படிங்கிறது. ஃப்ரீ ஷேர்ஸ் அப்டின்னா என்னன்னா, அ இதில வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் நீங்க தர தேவையில்ல. செகண்டு ப்ரொபோஷனல். ப்ரொபோஷனல்னா என்னன்னா, இஷ்யூட் இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அதில பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 1:2, 1:1, 2:5 அந்த மாதிரி. அதாவது 1:2னா நீங்க ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கிற 2 ஷேருக்கு 1 ஷேர் வரும். 1:1னா ஆல்ரெடி உங்கள்ட்ட 1 ஷேர் இருந்தா, இன்னும் 1 ஷேர் உங்களுக்கு போனஸா கிடைக்கும். 2:5னா உங்கள்ட்ட 5 ஷேர் இருக்குன்னா, அதுக்கு 2 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரம் ரிசர்வ்ஸ். இது வந்து எப்படின்னா, இஷ்யூட் ஃப்ரம் அ ரிட்டெய்ல்டு இயர்னிங்ஸ் ஆர் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ்ல கொஞ்சம் ஷேர் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ப்ரமோட்டர் ஷேரு, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல காமன் ஷேரு, பிரிஃபரன்ஷியல் ஷேர்லாம் போக ரிசர்வ்ஸ்ல கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அந்த ரிட்டெய்ல்டு இயர்னிங்ஸ் அந்த மாரி இதில கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸோ, அத வந்து அவங்க தர்றது. ஸோ, அடுத்தது நோ இம்பாக்ட் ஆன் வேல்யூ. டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ ரிமைன்ஸ் த சேம் இமிடியேட்லி ஆஃப்டர் த போனஸ் இஷ்யூ. ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து போனஸ் இஷ்யூ குடுத்ததுக்கப்புறம், உங்கள்ட்ட ஷேர் குவான்டிட்டி தான் மாறுமே தவிர,
அந்த ஷேர் வேல்யூல அந்த மாற்றம் இருக்காது. இப்போ 100 ஷேர் இருக்கு. அந்த 100 ஷேருக்கு அவங்க 1:1 தராங்க. அப்போ 200 ஷேர் ஆகுது அப்படின்னா, அந்த 100 ஷேருக்கான மதிப்பு உங்களுக்கு ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, அது 200 ஷேர் ஆனாலுமே அது வந்து 1,00,000 தான் இருக்கும். ஏன்னா, அதுக்கேத்த மாரி அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதுதான் போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது. அடுத்தது போனஸ் இஷ்யூ இஷ்யூ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 100 ஷேர் இருக்கு அப்படின்னா, கம்பெனி வந்து 1:2 போனஸ் இஷ்யூ பண்ணுது. அப்படின்னா 2 ஷேருக்கு 1 ஷேர் உங்கட்ட ஒரு 2 ஷேர் இருக்குன்னா, அந்த 2 ஷேருக்கு 1 ஷேர் கம்பெனி குடுக்கும். அதுதான். திஸ் மீன்ஸ் யூ வில் கெட் 1 போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் யூ ஆல்ரெடி ஓன். இதுபடி பார்த்தீங்கன்னா 100/2 உங்களுக்கு ஆல்ரெடி 100 ஷேர் இருக்குன்னா, அதில வந்து 2 ஷேருக்கு 1 ஷேர்னா 100/2 50 ஷேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் த போனஸ் இஷ்யூ உங்கள்ட்ட வந்து எவ்வளோ ஷேர் இருக்கும் அப்படின்னா, 100 + 50 150 ஷேர்ஸ் உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட வந்து 100 ஷேர்ஸ் இருக்கும். இப்போ 150 ஷேர் இருந்திருக்கும். இது வேல்யூல வந்து மாறி இருக்கும் அப்படின்னா, இப்போ 100 ஷேருக்கு உங்களுக்கு 1,00,000 வந்திருக்கு. அப்போ 150 ஷேர்னா அது 1,50,000 ஆயிருக்குமான்னு கேட்டா, அது 1,50,000 ஆயிருக்காது. 150 ஷேரும் 1,00,000 தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி ஷேர் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதுதான் போனஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. இம்பாக்ட் ஆன் ஷேர் பிரைஸ். வைல் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்கிரீசஸ், த மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் டிக்ரீசஸ் ப்ரொபோர்ஷனலி ஸோ தட் த டோட்டல் வேல்யூ ஆஃப் யுவர் ஹோல்டிங்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இதுதான் இப்போ வந்து நீங்க 100 ஷேர் 150 ஷேர் ஆகுதுன்னா, அது 1,00,000 1,50,000 மாறாது. அந்த 1,00,000 1,00,000 தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி ஷேர் பிரைஸ் அக்கார்டிங்கா அது வந்து மாறிக்கும். எக்ஸாம்பிள் பிஃபோர் போனஸ் 100 ஷேர் வந்து ரூ. 150 நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து 15,000 உங்களோட வேல்யூல இருக்கு. அப்படின்னா, ஆஃப்டர் 1:1 போனஸ் குடுத்தா அது 200 ஷேர் ஆயிரும். 100 ஷேர்னா உங்களுக்கு 200 ஷேர் ஆயிரும். ஸோ அப்ப ஷேர் பிரைஸும் அதுக்கு அக்கார்டிங்கா ₹75 ஆயிரும். இப்போ 1:1னா உங்களோட 1 ஷேர் வந்து 2 ஷேர் ஆகுது. அப்ப அந்த வேல்யூ பை 2 அப்படி போனீங்கன்னா ₹75 ஆயிரும். ஸோ வித் த வேல்யூ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு ஆஸ் 15,000. அது வந்து அதே அமௌண்ட் தான் இருக்கும். அதுதான் இம்பாக்ட் ஆன் ஷேர் பிரைஸ். நோ லாஸ் ஆர் கெயின் இமிடியேட்லி. ஜஸ்ட் மோர் ஷேர்ஸ் அட் அ லோயர் பிரைஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு லாஸும் இல்ல, கெயினும் இல்ல இமிடியேட்டா. உ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இன்கிரீஸ் ஆகும். இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்டின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு இந்த ஹியூமன் மென்டாலிட்டி தான் இதுல மெயின் மெயின் ரோலு. இப்போ ஒரு ஷேர் நீங்க ₹200ல பார்த்துட்டே இருக்கீங்க அப்டின்னா, அப்ப ₹200 உங்களுக்கு அதிகமா இருக்கு. அது வாங்க வேணாம், வாங்க வேணாங்கிற மாரியே கொஞ்சம் கம்மியாயிட்டும், கம்மியாயிட்டும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப 1:1 போனஸ் இஷ்யூ குடுத்து அது ₹100 வந்துருச்சு அப்டின்னா, அப்ப உங்களுக்கு அதுக்கு அ தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே போனஸ் குடுத்ததுனால தான் கம்மியா இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் அது ₹100ல அவங்களுக்கு மோர் அஃபோர்டபுளா இருக்கும். லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ, அப்ப அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, போனஸ் இஷ்யூ வருது அப்டின்னா, அந்த டைம்ல மினிமம் ஒரு 30-40% அந்த ஒரு 3-6 மந்த்ஸ் அந்த பீரியடுக்குள்ள போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணி குடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் பீரியட் அந்த மாரி அந்த ஒரு 6 பீரியட் டைமுக்குள்ள ஒரு 30-40% வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெறைய ஷேர்ஸ் சம்பாரிச்சு குடுத்துரும். எல்லா ஷேருமே நம்ம உறுதியா சொல்லிற முடியாது. நெறைய ஷேர்ஸ் கண்டிப்பா சம்பாரிச்சு குடுத்துரும். நீங்க வேணா ஒரு இது எடுத்து ஒரு டேட்டா மாரி கலெக்ட் பண்ணி, இந்த லாஸ்ட்டா எந்தெந்த ஷேர்லாம் போனஸ் இஷ்யூ குடுத்துருக்கு, அப்படின்னு சொல்லி நீங்க டேட்டா எடுத்து, அந்த போனஸ் இஷ்யூ குடுக்கறதுக்கு முன்னாடி அதோட ரேட் என்னவா இருந்துச்சு? குடுத்த ஒரு 3 மந்த்ஸ்ல அதோட ரேட் என்னவாச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 60-70% ஷேர்ஸ்க்கு மேல அது சம்பாரிச்சு குடுத்துருக்கும். ஸோ இந்த மாரியே இருப்பாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சம்பாரிப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாரிலாம் பார்க்குறது. அதுல வந்து இந்த போனஸ் தர்றது, ஸ்ப்ளிட் தர்றது, இந்த மாரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி, அந்த டைம்ல அவங்க கரெக்ட்டா பார்த்து வாங்கி வாங்கி வித்து இது பண்ணுவாங்க. அது மூலமாவே மினிமம் ஒரு 20% 30% ஒவ்வொரு ஸ்டாக்லயும் ப்ராஃபிட் எடுத்து வெளிய வந்துட்டு இருக்கவங்களும், அதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. அதுவும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, போனஸ் இஷ்யூ தர்றதுனால எ அ அந்த டைம்ல இம்மீடியட்டா உங்களுக்கு உங்களுக்கு வந்து கெயினோ, லாஸோ இல்லாம இருக்கலாம். பட் ஆனா, அதுக்கப்புறம் வந்து அது கண்டிப்பா இதாகும். இதே சில ஷேர் வந்து இறங்கவும் செய்யலாம். பட் ஆனா, அது ரொம்ப ரேர். போனஸ் இஷ்யூ குடுத்தனால ஒரு ஷேர் இறங்குது அப்டின்னா ரொம்ப ரேர். அது வந்து ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம டிவிடெண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப அத நம்ம சொல்லியிருந்தோம். டிவிடெண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த எக்ஸ் டேட் அன்னைக்கு அ கண்டிப்பா அது வந்து இறங்கும் அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நாள்ல கூட பிஜி இன்வைட் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அது அனௌன்ஸ் பண்ணதுனால இன்னைக்கு மட்டும் பிஜி யூனிட் பார்த்தீங்கன்னா 4.5% இறங்கியிருக்கு. அது நார்மலா மார்க்கெட் எவ்வளோ வாலட்டிலிட்டியா இருந்தாலுமே ஒரு ஒரு 0.5 1% 1% அதுக்குள்ள மட்டுமே தான் ஏறுறது, இறங்குறது பண்ணிட்டே இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது மட்டும் 4.5% இறங்கியிருக்கு. இதத்தான் நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம். நீங்க டிவிடெண்ட்க்காக ஒரு ஸ்டாக் வந்து நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் டேட் அன்னைக்கு டிவிடெண்ட் இது பண்ற அன்னைக்கு டிவிடெண்ட்க்காக வாங்குன நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வித்துட்டு போறப்போ ஷேர் பிரைஸ் அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் ஆகும். டிவிடெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கேத்த மாரி அது அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. பட் ஆனா போனஸ் இஷ்யூல இந்த மாரி இறங்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிடவே முடியாது. அ பெரும்பாலும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
சில சமயங்கள்ல நம்ம எதுவுமே ஃபிக்ஸ்டா சொல்லிட முடியாது. ஸோ வொர்ஸ்ட் கேஸுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன்னால ஏதோ ஒரு இஷ்யூனால இறங்குனா இறங்கலாம். மத்தபடி போனஸ் இஷ்யூனால வந்து உங்களுக்கு நஷ்டமாகுமா அப்படின்னா, நஷ்டமாகுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ அக்கவுண்டிங் இம்பாக்ட். போனஸ் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஃப்ரம் ரிசர்வ்ஸ். நோ நியூ கேபிட்டல் இஸ் ரைஸ்ட். ஸோ தேர் இஸ் நோ இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் டு த கம்பெனி. ஸோ இது மூலமா எந்த கேஷும் உள்ள வரதில்ல. அதனால கம்பெனிக்கு எந்த காசும் வராது. டு கம்பெனி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீசஸ் பட் ரிசர்வ்ஸ் டிக்ரீசஸ் பை அன் ஈக்குவல் அமௌண்ட். அதான் ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் ரிசர்வ்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆயிரும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் போனஸ் ஷேர் என்னன்னா, ரிவார்ட்ஸ் லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர்ஸ். நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. இதே இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் வாங்கியிருந்தீங்கன்னா, அது போனஸ் குடுத்தா, அப்புறம் வந்து இது பண்ணா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணா, அந்த மாரி ஒவ்வொன்னா பண்ணி நீங்க வாங்கியிருந்த 100 ஷேர்ஸே 1800 அந்த மாரி நெறையா ஷேர்ஸே ஆயிருக்கும். அந்த மாரி இன்ஃபோசிஸ் மட்டும் இல்ல, நெறையா ஷேர் இந்த மாரி லாங் டேர்ம்ல ரொம்ப வருஷமா இருக்க ஷேர்ஸ் நீங்க எது எடுத்து பார்த்தீங்கனாலுமே, நீங்க மு முன்னாடி அந்த டைம்ல நீங்க 100 ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது பல மடங்கு பெருகியிருக்கும். அதுதான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல காசு போடுறீங்க அப்டின்னா, அந்த ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் கிடையாது, டிவிடெண்ட் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி போனஸ் தரதுனால, இது தரதுனாலயும் அந்த ஷேர் நீங்க வாங்கியிருக்க ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த பிரைஸும் அட்ஜஸ்ட் ஆக உங்களுக்கு அது வர ரிட்டர்ன் வந்து காம்போ ரெ காம்பவுண்டிங்ல இருக்கும். ரொம்ப ஒரு அன்பிலீவபிளான ஒரு அமௌண்ட் இருக்கும். அதான் லாங் டேர்ம் நீங்க ஷேர் ஹோல்டு பண்றப்ப இது வரது பெனிஃபிட். இம்ப்ரூவ்ஸ் லிக்விடிட்டி பை ரெடியூசிங் த ஷேர் பிரைஸ். ஷேர் பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுனால லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து ₹1000 இருக்கப்ப வாங்குறத விட ₹500 வாங்கி விக்கிறது அது கொஞ்சம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். அதிக பேர் வாங்குவாங்க, விப்பாங்க. அந்த மாதிரி. மேக் ஸ்டாக்ஸ் மோர் அட்ராக்டிவ் டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். அதான் நான் சொன்னது அதுதான். இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டே அதுதான். இப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு ரூ. 110 ரூ. 105 ரூ. 100 மேல ரூ. 101 ரூ. 102 இருந்தா கூட அவங்க வாங்குறதுக்கு வந்து அவங்க யோசிப்பாங்க. இதே ஒரு 70, 80 அந்த மாரி இருந்துச்சுன்னா, இது வந்து ₹100 தொற்றும், ₹100 தொற்றும். அந்த ரவுண்ட் ஃபிகர் மேலேயே தான் அவங்க கவனம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க ஒரு ஸ்டாக் வந்து 500க்கு ₹1000 பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, அது டக்குன்னு 500 வருதுன்னா, அவங்க மைண்ட் செட் ஓகே இது வந்து நமக்கு கம்மியா கிடைக்குது. அவங்களுக்கும் நல்லா தெரியும். போனஸ் குடுத்தனால தான் கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க டக்கு டக்குன்னு அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. திரும்ப நெறைய ஷேர் வந்து போனஸ் ஷேர் குடுத்ததுக்கு அப்புறமே அது திரும்ப அது வந்து அந்த அந்த பழைய ரேட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எதுவும் பிசினஸ்ல எந்த இஷ்யூவும் இல்ல. பிளஸ் செக்டார்லயும் எந்த இஷ்யூவும் இல்ல. அந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் கண்டிஷனும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப, நெறைய ஷேர்கள் வந்து கூடிய சீக்கிரம் அந்த பழைய ரேட்ட வந்து டச் பண்ணிரும். ஸோ அதுதான் ஒரு காரணம். பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமென்ட் ஆஃபன் சீஸ் அ சைன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த். அதான் மார்க்கெட் சென்டிமென்ட்டே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அந்த போனஸ் இஷ்யூ இது பண்றப்ப. அதான் ஒரு சடனா கொஞ்சம் அவங்க வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். எ போனஸ் இஷ்யூ டஸ் நாட் ஆட் ரியல் வேல்யூ இமிடியேட்லி. இட் ஜஸ்ட் ஸ்பிளிட்ஸ் யுவர் ஓனர்ஷிப். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கும். ஸோ ஓனர்ஷிப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தான். இட் இஸ் நாட் டேக்ஸபிள் அட் த டைம் ஆஃப் ரிசிப்ட் இன் இந்தியா பட் இட் அஃபெக்ட்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேஷன் வென் யூ செல். ஸோ இது மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஷேரை செல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டு போன வீடியோல டிவிடெண்ட் பற்றி பேசுகிறப்ப, டிவிடெண்ட் வரப்ப அது டாக்ஸேஷனில் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். டிவிடெண்ட் வரப்போ அது எவ்வளோ டேக்ஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறது அப்போவே அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆனால் இது போனஸ் இஷ்யூ வந்து டேக்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நமக்கு வேல்யூ ரிமைன்ஸ் சேம். ஸோ அதனால் டேக்ஸில் அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் ஷேர் விற்கிறப்ப கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அது கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது எவ்வளோ ஷேர் விற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ நாட் ஆல் கம்பெனிஸ் ஆஃபர் போனஸ் ஷேர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ரிசர்வ் லெவல்ஸ். எல்லா கம்பெனியுமே தராது இது. ஸோ போனஸ்க்கும் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கும் என்ன என்ன வித்தியாசம்? ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் கிட்டத்தட்ட இதே தான். அது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நியூ ஷேர்ஸ் புது ஷேர் வருதா அப்படின்னா, போனஸ்ல ஆமா. எஸ் அடிஷனல் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூஸ்டு. ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல பார்த்தீங்கன்னா, புது ஷேர்ஸ் வராது. எக்ஸிஸ்டிங் ஷேரே ஸ்ப்ளிட் ஆகும். எக்ஸி இத பத்தி நம்ம ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுங்கிறது நம்ம தனியா ஒரு இதா பார்க்கலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, புது ஷேர் ஆட் ஆகாது. எக்ஸிஸ்டிங் ஷேர் தான் ஸ்ப்ளிட் ஆகும். இதில வந்து புது ஷேர் ஆட் ஆகும். ரிசர்வ்ஸ் அஃபெக்டட். போனஸ்ல வந்து ரிசர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல வந்து ரிசர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. போனஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ்லேருந்து தான் போனஸ் வரும். அடுத்து ஷேர் கேபிட்டல். போனஸ் இஷ்யூல ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல ஷேர் கேபிட்டல் வந்து இது அன்சேஞ்ச்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாக்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம தரோம். அதனால அது வந்து ஷேர் கேபிட்டல் வந்து சேமா தான் இருக்கும்.
அடுத்தது ஷேர் பிரைஸ் இம்பேக்ட். போனஸ் இஷ்யூவில் வந்து டிக்ரீசஸ் ப்ரொபோர்ஷனலி. இது இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்லேயும் அதே தான். இது வந்து ரெண்டுக்குமே சேம் தான். புதுசாக ஷேர்ஸ் ஆட் ஆகிறதுனால ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அது ரிமைன்ஸ் ப்ரொபோர்ஷனலாக அது டிக்ரீஸ் ஆகிக்கும். அடுத்து பர்பஸ் என்னென்னா போனஸ் இஷ்யூ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரிவார்ட் தரதுக்காக, ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அப்புறம் அஃபோர்டபிலிட்டிக்காக. இது வந்து எப்படின்னா அதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் தான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுவாங்க. போனஸ் இஷ்யூங்கிறது அவங்க அடிஷ்னலாக கம்பெனியாக விருப்பப்பட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி. ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது லிக்விடிட்டி அஃபோர்டபிலிட்டிக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குற ஆப்ஷன் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் தான். உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்க அதான் பண்ணுவாங்க. அடுத்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் டிசிஎஸ் போனஸ் இஷ்யூ. இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். போனஸ் இஷ்யூ வந்து 1:1 கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட 500 ஷேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 500 ஷேர்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ டோட்டலாக 1000 ஷேர்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ் இருக்குன்னா, போஸ்ட் போனஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் 1500 ஆயிரும். ஸோ அதுதான் நோட்டபிள் போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இன் 2015 இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது. அசோக் லைலாண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போனஸ் இஷ்யூ 1:1. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஷேர் இருக்குன்னா அந்த ஒரு ஷேருக்கு இன்னொரு ஷேர் அவங்க போனஸாக தராங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து May 23, 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்டுங்கிறது இந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். 38% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இன் நெட் ப்ராஃபிட். 25ல் வந்து 38% இயர் ஆன் இயர் இது வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1246 crores இருக்குது. ஃபாலோயிங் தி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தி கம்பெனி டிக்ளேர்டு. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட். பிஎஸ்சி லிமிடெட் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இங்கிலீஷ் இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களும் போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னா 2:1. அதாவது நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் வந்து போனஸாக தராங்க. ரெக்கார்ட் டேட் வந்து May 23, 2025. அதாவது இந்த டேட்டில் யார்கிட்டலாம் ஷேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் போனஸ் வரும். டீட்டெயில்ஸ் இது வந்து லீடிங் டு a significant adjustment in share price on the ex-bonus date. The stock experienced 66.6% drop, reflecting the issuance of additional shares. அதான் இப்போ வந்து ஒரு 2:1 அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு ஷேர் வந்து 3 ஷேர் ஆக போகுது. அப்போ வந்து 66.6% ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1:1 வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஷேர் வந்து டபுளாக இருக்கும். August 29, 2024 அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பிளான்ஸ் இஷ்யூ போனஸ் 1:1 ரேஷியோ மேக்கிங் இட்ஸ் ஃபஸ்ட் போனஸ் இஷ்யூ சின்ஸ் 2017க்கு அப்புறம் அவங்க தர போனஸ் இஷ்யூ வந்து இதுதான். திஸ் மூவ் இஸ் பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி டு என்ஹான்ஸ் ஷேர் ஹோல்டர் வேல்யூ அண்ட் சப்போர்ட் இட்ஸ் ஏஐ இனிஷியேட்டிவ். ஸோ அதர் கம்பெனிஸ் இது வந்து அதை தாண்டி மற்ற கம்பெனிஸ் நிறையா கொடுத்துருக்கு. அது எந்தெந்த கம்பெனி அப்படின்னா ஆனந்த் ரத்தி வெல்த் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 1:1 போனஸ் வந்து March 5, 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வான்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 2:1 போனஸ் ரேஷியோ. அதாவது எக்ஸிஸ்டிங் ஒரு ஷேருக்கு 2 புது ஷேர் வரும். March 5, 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரதின் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 2:1 எக்ஸிஸ்டிங் 1 ஷேருக்கு 2 ஷேர்ஸ் அடிஷ்னலாக வரும். ஸோ அது March 7, 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 1:2 March 10, 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் காட்டன் யான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 2:3 அதாவது எக்ஸிஸ்டிங் 3 ஷேருக்கு 2 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு போனஸாக வரும். அது வந்து March 18, 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த 2025ல் ரீசெண்டாக சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ண போனஸ் இஷ்யூ. இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கீ டேட்ஸ். இதில் வந்து நம்ம கீ டேட்ஸ்லாம் இருக்குது. டிவிடெண்டுக்கும் நம்ம பார்த்துருப்போம். போனஸ் இஷ்யூலேயும் அது இருக்குது. அது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் டேட்னா என்னென்னா எந்த டேட்டில் போனஸ் தரப்போகிறத அறிவிக்கிறாங்களோ அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு. இந்த டேட்டில் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் போனஸ் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிற டேட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு. ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னென்னா எந்த டேட்டில் உங்கள்கிட்ட கம்பெனி வந்து அது வந்து ரெக்கார்டாக எடுத்துக்குதோ அந்த டேட்டில் உங்கள்கிட்ட ஷேர் இருந்தால் உங்களுக்குலாம் போனஸ் ஷேர் வரும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் டேட். எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னா
the date from which the stock trades without the value of upcoming bonus shares to be eligible for bonus shares. இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் பர்ச்சேஸ் த ஸ்டாக் பிஃபோர் திஸ் டேட். இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் போனஸ் இஷ்யூ வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு போனஸ் இஷ்யூ வேணும் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த டேட்டில் வாங்கினாலும் கிடைக்காது, இதுக்கு அப்புறம் வாங்கினாலும் கிடைக்காது. இதை நம்ம எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் இதில் வந்து போனஸ் இஷ்யூங்கிறது வந்து இதுதான். இதில் வந்து முந்தின வீட்டில் நம்ம டிவிடெண்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த இதில் போனஸ் ஸ்ப்ளிட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்து எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது புரியலைனாலும் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்ம ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது இது இந்த இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் இது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க.